Hi, welcome to the Positive Trends Indian Recipes. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த அடை தோசையை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா மொறுன்னு வீட்டிலையே ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி அளக்கிற உலக்கோ இல்லது பெரிய டம்ளரோ ஒன்று எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாமே ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வடைப்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உலக்கு கிட்ட வந்திருக்கு. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற வைக்கிறதுக்காக அதில் கொட்டிக்கோங்க. இப்போ ஒரு உலக்குக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. எல்லா பொருட்களும் சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுறனால நாள் ஆஃப்டர்நூன் ஊற வச்சேன். இப்போ நைட் ஆகிடுச்சு. நான் இதை இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு இதிலேயே கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மத்தியானம் வரைக்குமே கூட பசி எடுக்காது. இப்போ அரைச்ச மாவு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சு வரட்டும். காலையில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சிருச்சு மாவு. நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கனால சூப்பராக நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு. இப்போ இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டு, இதையெல்லாம் சேர்த்திட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை இது கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இதை எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு இந்த மாவோட நம்ம கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைச்ச இந்த பேஸ்ட்டை இப்போ இந்த மாவோட நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே முருங்கைக்கீரை இருந்தால் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைப்பூவோடு சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த அடை தோசைக்கு. 1 வயசு குழந்தைக்கு மேலேயே பெரியவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இனி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்ல லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம நம்மளுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ நல்லா நைஸாக நல்லா மொறுன்னு வர மாதிரி நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு சாம்பார். இதுக்கு கடலை சட்னி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு அடை தோசை முருங்கைக்கீரை போட்ட ஹெல்த்தியான அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். தோசை ஊற்றிட்டு மேலேயும் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே மூடி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு சூப்பரான முருங்கைக்கீரை அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.